அவசானത്തെ பாயிண்ட், கடைசி குறிப்பு நம்பர் 7, ஏழாவது குறிப்பு. there is no death. ஆமென். மரணமே இல்லை. അടുത്ത പ്രഭാതത്തിൽ ഏലിയാവിനെ നിന്റെ തലയെ വെട്ടുമെന്ന് പറഞ്ഞ ഇസബേല് அடுத்த நாளே தலையை வெட்டுவேன் என்று சவால் விட்ட யெசபேல் ഏലിയാവ് ഡിസ്മിസ് ലെറ്റർ എഴുതി കൊടുത്തു. எலியா டிஸ்மிஸ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டா. മോർച്ചറിയിൽ ഇരുന്നു. ஆமென். மோர்ச்சரியில ഇസബേലും ആഹാബും മോർച്ചറിയിൽ ഇരുന്നു. ஓ, யெசபேலும் ஆகாமும் சவகிடங்களே இருக்கிறார்கள். മോർച്ചറിയിൽ ഇരുന്നു. சவகிடங்களே. ഏലിയാവിന്റെ ഡെത്ത് സർട്ടിഫിക്കറ്റ് ഇതുവരെ എഴുതിയിട്ടില്ല. எலியாவின் டெத் சர்டிபிகேட் இதுவரையிலும் எழுதப்படவே இல்லை. காரணம் ഏലിയാവ് ഒരു കഴുകനായിരുന്നു. எலியா ஒரு கழுகாயிருந்தார். കരമടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம். name of Yeshua. Jesus. Yeshua. Praise the Lord. ஆமென். സ്ട്രീറ്റിൽ ഒരുപാട് ഡോഗുകൾ ചത്തു കിടക്കും. தெருவில் அது அநேக நாய்கள் செத்து கிடக்கும். പൂച്ചകൾ ചത്തു കിടക്കും. பூனைகள் செத்து கிடக்கும். വിവിധ പക്ഷികൾ ചത്തു കിടക്കും. பலவித பறவைகள் செத்து கிடக்கும். ഏതെങ്കിലും കഴുകൻ ചത്തു കിടക്കണം കണ്ടോ? ஏதாவது ஒரு கழுகு எங்கேயாவது செத்து கிடந்ததை பார்த்திருக்கீங்களா? നിനക്ക് മരണം ഇല്ല. உங்களுக்கு மரணம் இல்லை. പറഞ്ഞേ சொல்லுங்க. there is no death. மரணமே இல்லை. നിനക്ക് ഷുഗർ മരണം ഇല്ല. உனக்கு சுகரினால் மரணமே இல்லை. നിനക്ക് ഹാർട്ട് അറ്റാക്ക് ഇല്ല. ஹார்ட் அட்டாக் இல்லை. ആക്സിഡന്റ് ഡെത്ത് ഇല്ല. ஹalleluya. സകലത്തെയും மரணம் இல்லை. സകലത്തെയും ഞാൻ ക്യാൻസൽ ചെയ്യുന്നു. எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன். Jesus. ஆமென். ஆமென். yes Jesus. കണ്ണുകളടച്ച് എല്ലാവരും കണ്ണടച്ച് எல்லாரும் കண்களை மூடி ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ്. தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். എല്ലാവരും എഴുന്നേറ്റ്. எல்லாரும் எழும்புவோம். there is no death. மரணமே இல்லை. there is no death. மரணமே இல்லை. എനിക്ക് മരണം ഇല്ല. எனக்கு மரணம் இல்லை. എന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് മരണം ഇല്ല. ஊழியத்துக்கு மரணம் இல்லை. എന്റെ സഭയ്ക്ക് മരണം ഇല്ല. சபைக்கு மரணம் இல்லை. പ്രാർത്ഥിച്ചോ. செபிங்க. get ready. ஆயத்தப்படுங்க. get ready. ஆயத்தப்படுங்க. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. yes ஒரு அனாயிண்டிங் ப்ராஃபட் ரிலீஸ் பண்ண போறாரு. இந்த கடைசி நிமிஷத்துல அபிஷேகம் நுகங்களை முடிக்க போகிறது. அவர் ரிசீவ்னு அவர் சொல்லும்போது அவர் ரிசீவ்னு தான் சொல்லுவாரு. yes எலியா எல்லாரும் எழும்பி நிக்கலாம். எல்லாரும் யாரும் உட்கார கூடாது. எல்லாரும் எழும்பி நின்றுங்க. கடைசி கழுகன். கடைசி ഈഗിൾ. നീ ഈഗിളാണ്. நீங்க கழுகு. ஒரு நீகள் ഈഗിൾ ചിറക് വിടർത്തിയതല്ല വിടർത്തിയേ. கழுகுகள் சிறக விரிங்க. கையை உயர்த்துங்க. கையை ரெண்டு கையும் விடுங்க பாப்போம். ആ കൈ ഉയർത്തിയവരെ നോക്കി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു. இந்த கையை உயர்த்தினவளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். sky is your limit. வானம் தான் உங்கள் எல்லை. Come on. Yes. sky is your limit. வானம் உங்கள் எல்லை. yes ഞാൻ പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമം എപ്പോ പറയുന്നു? நான் எப்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தை சொல்லுகிறேனோ ഒരു ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റ്, ஒரு இரட்டிப்பான அபிஷேகம். പ്രവാചകന്മാരും പ്രവാചികകളും ഇതിനകത്ത് എഴുന്നേൽക്കും. இதற்குள்ளிருந்து தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். yes get ready to worship. ஆராதிக்க ஆயத்தப்படுங்கள். ப்ராஃபட் ரிசீவ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒரு உயரமாய் பறக்கிற அனுபவம், உயரமாய் எழும்புகிற அபிஷேகம். കറണ്ട് അടിച്ച് തെറിക്കുന്നത് പോലെ, கரண்ட் அடித்து தூக்கி வீசப்படுவது போல ഞാൻ കാണുന്നു. நான் பார்க்கிறேன். ഈ ഹോളിനകത്ത് ഇറങ്ങുന്ന തീ, இந்த அறைக்குள்ள இறங்கி வருகிற அக்கினி, അത് ചെന്നൈ പട്ടണം മുഴുവനും, அது சென்னை பட்டணம் முழுவதும் കത്തി പടരാൻ പോവാ. அது எரிந்து படர போகிறது. ஆமென். get ready. ஆயத்தப்படுங்க. get ready. ஆயத்தப்படுங்க. get ready. ஆயத்தப்படுங்க. ഇപ്പോൾ പിതാവിന്റെയും பிதா പുത്രന്റെയും குமாரன் പരിശുദ്ധാത്മാവിന്റെയും பரிசுத்தாவியுடைய നാമത്തിൽ പ്രാപിക്കുക. കഴുകനെ പോലെ ചിറകടിച്ച് ഉയരുക. കരങ്ങളെ അടിച്ച് കൈകളെ തട്ടി. ഇന്ന് രാത്രി ആരും മൗനമായിരിക്കരുത്. കരങ്ങളെ അടിച്ച് കൈകളെ തട്ടി. போதாது. நன்றி அப்பா. எஸ் பெற்றுக்கொள்கிறேன். கொடுக்கிறார். எல்லா தடைகள் உடைகிறது. கழுகை போல உயர எழும்புகிறார். எழும்பு சீயோனே, வல்லமையை கருதுகள். எழும்பு.
அப்படியே எல்லாரும் உங்க தலை மேல கைய வைங்க. பிரதர் சொல்ற அந்த அறிக்கையை சொல்ல போறீங்க. அவர் சொன்னார் பாத்தீங்களா? சொல்லுங்க, நான் ஒரு கழுகு. நான் ஒரு கழுகு. ரிப்பீட் பண்ணுங்க, நான் ஒரு கழுகு. நான் ஒரு கழுகு. நான் தனியா இருந்தாலும் தேவனோடு இருக்கிறேன். தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு தரிசன கண்களை, தொலைநோக்கு பார்வையை அவர் கொடுத்திருக்கிறார். என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை நான் பார்க்கவில்லை. எனக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிற தரிசனத்தை பார்க்கிறேன். எதிர்காலத்தை பார்க்கிறேன். அற்புதங்களை பார்க்கிறேன். தேவன் என் சிறகுகளை ஸ்ட்ராங்காக மாற்றி இருக்கிறார். நான் செத்தவைகளை எடுப்பதில்லை, மற்றவர்கள் மீதம் வைத்ததை எடுப்பதில்லை. கர்த்தர் எனக்காக புதிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத, பயன்படுத்தாத வாகனங்களை, இடங்களை புதியதாய் கர்த்தர் எனக்கு தருவார். என் எதிர்காலத்திற்கு சரியான மாப்பிள்ளைய சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எனக்கு தருவார். ஆண்டவரே, நான் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகக்கூடாது. டெஸ்ட்ல ஃபெயில் ஆகக்கூடாது. அந்த ஆண் கழுகு அந்த குச்சியை கீழே போய் பிடிக்கிறது எதுக்கு தெரியுமா அர்த்தம்? அது ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை போடுறாரு. நீங்க அதை பிடிச்சிருவீங்க. நீங்க அதை பிடிச்சு கொண்டு வந்து கர்த்தர் சொல்லுவீங்க, நான் பிடிச்சிட்டேன். அப்ப மணவாளன் சொல்லுவார், மணவாட்டியே வா, நீ ஒரு கழுகு. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவரே ஒரு தாய் கழுகு. எத்தனை பேருக்கு தெரியும்? பறந்து காக்கும் பட்சியை போல அவர் பறந்து காக்கிறவர். He is an eagle and he wants some eagles. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறேன், நீங்க சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி கர்த்தர் உங்களை வெளிதேசம் கொண்டு போக போறார். கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து, சிறகை அடித்து, சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து, எழும்புவே, 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 எழும்புவே. கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து